இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நாங்க பார்க்க போறது சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ்ல நாங்கள் என்னென்ன டைப்பா இதை நாங்க கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுல நான் ஜஸ்ட் இந்த கூகுள் விண்டோலயே ஒரு சர்ச் பண்ணி அதுக்கான ஒரு டெஃபினிஷன் எடுத்திருக்கிறேன். சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜிங், மானிட்டரிங் அண்ட் அப்டேட்டிங் டிவைஸ் or networks hardware, software and application to ensure they work properly and secure. ஒரு சிஸ்டம் ஒன்று எப்படி ஒர்க் பண்ணுதோ அது ஆட்டோமேட்டிக்காவே ஒர்க் பண்ணி கொண்டிருக்கல அதுல இருக்க போற செக்யூரிட்டி தென் அங்க இருக்க போற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சரியான விதத்திலே அப்டேட் ஆகுதா அல்லது அப்டேட் ஆகலையான்னு சொல்லி என்ஷூர் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த மெயின்டெனன்ஸ். சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா அது ஹார்ட்வேரா இருக்கலாம், சாஃப்ட்வேரா இருக்கலாம். அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து சரியா வேலை செய்தான்னு சொல்லி செக் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி. நாங்க ஈவன் ஒரு வாட்ஸ்அப் என்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கொள்றோம். அந்த வாட்ஸ்அப் என்ற சாஃப்ட்வேர் வீக்லி ஒரு அப்டேட் ஒன்று இருக்கும், இல்ல மந்த்லி ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. அந்த அப்டேட் வந்து வேற வேற ரீசனுக்காக எங்களுக்கு சொல்லுவோம். நாங்க அதை அப்டேட் பண்ணிக்கல புது புது ஃபீச்சர்ஸ் சம்டைம்ஸ் எங்களால யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது உண்மையில யூசர் ரிக்யூர்மெண்ட்ஸ் அடிப்படையில தான் மேற்கொள்ளப்படுது. இப்ப ஈவன் நாங்க ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். புதுசா ஒரு ஃபீச்சரை யூசர் வந்து பாவிக்கிறதுக்கு விரும்புறாருன்னு சொல்லிட்டுல அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் அந்த யூசர் ரிக்யூர்மெண்ட்ஸை அடாப்ட் பண்ணி அந்த அப்டேட்டை மேற்கொள்ளும். உண்மையில யூசர் ரிக்யூர்மெண்ட்ஸுக்காக மட்டும்தான் இந்த அப்டேட் வந்து நடக்குதுன்னு இல்லை. சில நேரங்கள்ல எரர் இருந்தால் அந்த எரரை கரெக்ட் பண்றதுக்காக நடக்கலாம். உண்மையில இந்த மெயின்டெயின்ஸ் அப்படின்றது நீண்ட காலத்துக்கு ஒரு சாஃப்ட்வேரையோ ஹார்ட்வேரையோ கொமனா சொல்லணும் ஒரு சிஸ்டம் ஒன்று நீண்ட காலத்துக்கு ரன் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த மெயின்டெயின்ஸ் அப்படி என்ற இந்த ஆக்டிவிட்டி கட்டாயமான ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கு. ஸோ சிஸ்டம் மெயின்டெயின்ஸ் அப்படின்றது ஒரு டியூரபிலிட்டி சம்பந்தமான ஒரு இஷ்யூ. நீண்ட காலம் இது ஒரு பொட்டென்ஷியலா இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் ஒரு சிஸ்டத்துக்கு நாங்கள் சிஸ்டம் மெயின்டெயின்ஸ் என்ற ஆக்டிவிட்டியை மேற்கொள்ள வேண்டும். கொமனா சிஸ்டம் மெயின்டெயின்ஸ் அப்படின்றது 4 விதமான டைப்ஸா நாங்கள் வகைப்படுத்தலாம். உண்மையில இதை டைப்ஸ் என்று சொல்றதை விட 4 விதமான ரீசனுக்காக இந்த சிஸ்டமானது மெயின்டைன் பண்ணப்படுதாம். அதுல முதலாவது மெயின்டெயின் சொல்லிக் கொள்றது வந்து அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிக் கொள்வோம். ஸோ அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ் இதுல சொல்ல வர்றது ஒரு சிஸ்டம் எப்படியான சில விஷயங்களை தான் புதுசு புதுசா ட்ரை பண்ணுதோ அதே என்விரான்மெண்ட் மாதிரியே இதை அடாப்ட் பண்ணி கொள்ளும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகிராம் என்ற ஒரு ஆப் எடுப்பமா இருந்தா அந்த டெலிகிராம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு போகும். ஸோ அதே ஃபீச்சர்ஸை வாட்ஸ்அப்பும் அப்டேட் பண்ணாதான் யூசர்ஸ் வந்து அந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவீனு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த வாட்ஸ்அப் பண்ற கம்பெனிக்கு இருக்குமாக இருந்தால் ஸோ அவையும் வந்து அதே ஃபீச்சர்ஸை இங்க கொண்டு வருவினோம். ஈவன் நாங்க லாங் ப்ரெஸ் பண்ணி தம்ஸ் அப் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்க பார்த்து கொண்டு வரலாம். போல் என்ற ஆப்ஷன்ஸ் இதுகள் எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேரை பார்த்து இன்னொரு சாஃப்ட்வேர் அடாப்ட் பண்ணி கொண்டு வரது என்ற யூசர்ஸுக்கு அந்த ஃபீச்சர்ஸ் தேவையா இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ல அந்த ஃபீச்சர் செய்வ புது ஃபீச்சரா கொண்டு வருவினோம். ஸோ இதுவுமே ஒரு யூசர் ரிக்யூர்மெண்ட் சம்பந்தமான ஒரு மெயின்டெனன்ஸ் டைப். ஒரு சூழலை ஒத்து இசைவாக்கம் அடைந்து புது ஃபீச்சரை அந்த சாஃப்ட்வேருக்குள்ள கொண்டு வரது அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ். இது சாஃப்ட்வேருக்கு மட்டும் இல்ல ஹார்ட்வேர்ல கூட ஓகேயா இருக்கும். அடாப்டிவ் மெயின்டெனன்ஸ் மாதிரி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒரு பிழை ஒன்று நடக்கிறதுக்கு முதலே அந்த சாஃப்ட்வேர் தன்னை அப்டேட் பண்றது, அந்த ஹார்ட்வேர் தன்னை அப்டேட் பண்றது. இப்போ ஈவன் பேங்கிங் சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் இது அடிக்கடி நடக்கும். இன்னொரு பேங்கிங் சாஃப்ட்வேருக்கு ஏதோ ஒரு த்ரெட் இருக்குது அல்லது ஏதோ ஒரு எரர் வந்துட்டேன்னு சொல்லிக்கல அதே எரர் எங்களுக்கும் வரக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே அந்த சேஞ்சஸ் செஞ்சு போட்டு எல்லா சாஃப்ட்வேர் ஹோல்டர்ஸையுமே நாங்க அப்டேட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த அப்டேஷன்ல வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கும். ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து செக்யூரிட்டி பர்பஸுக்காக நாங்க நார்மலா மேற்கொள்வோம். அடுத்தது பெர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் நேம் சொல்லிக்கொள்வோம். பெர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இருக்கிற ஒரு ஃபீச்சரை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுவோம். நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லிக்க யூடியூப் அப்படின்றது வந்து காமனான ஒரு பிளாட்ஃபார்ம், எல்லாருமே வீடியோக்காக நாங்க அதை பார்ப்போம். பட் அந்த யூடியூப் அப்படின்றது ஷார்ட் வீடியோன்ற ஒரு ஃபீச்சரை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் நாங்க எல்லாரும் அதுக்கு அடிக்ட் ஆயிடும். ஆல்ரெடி இருக்கிற பிளாட்ஃபார்ம் தங்களோட ஃபீச்சர்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லதாக்கி
ஸ்பெஷாலிட்டி ஆக்கி கொடுக்குற அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் பெர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ். அதே ஷார்ட் வீடியோலே பிறகு நாங்கள் யூசர்ஸை டேக் பண்ணலாம், நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி பாவிக்கலாம்னு சொல்லி அதுக்கு தனியான சில மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டிஸை கொண்டு. ஸோ பெர்ஃபெக்டிவ்ன்றது ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபீச்சரை நாங்கள் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற ஆக்டிவிட்டி தான் பெர்ஃபெக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ லாஸ்டா நாங்க பார்க்க போறது கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். ஸோ கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது வந்து நாங்கள் ஒரு பிழை ஒன்று நடந்துட்டேன்னு சொல்லிக்கல அந்த பிழையை திருத்தறதுக்காக செய்ய போற மெயின்டெனன்ஸ் தான் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். இப்போ இதுவும் பழமையா பேங்கிங் சாஃப்ட்வேர்ஸ் எனி இது சாஃப்ட்வேர்ஸ்லயுமே நடக்கல. கரெக்டிவ்ன்றது ஒரு சாஃப்ட்வேரை நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம், பட் அதுல ஒரு பிழை ஒன்று நடந்துட்டு ஆல்ரெடி நாங்க டெவலப் பண்ண சிஸ்டத்துல ஒரு பிழை இருக்குன்னு சொல்லிக்கல அந்த பிழையை திருத்துறதுக்காக நாங்கள் அடுத்த வெர்ஷனை கரெக்ட் பண்ணி அந்த பிழையை திருத்தி ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குமா இருந்தால் அந்த மெயின்டெனன்ஸை சொல்றது வந்து கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லிக்கொள்ளும். ஸோ இப்படி 4 டைப்பான மெயின்டெனன்ஸ் வந்து நாங்க பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 4 டைப்பான மெயின்டெனன்ஸுமே ஒரு சிஸ்டத்தை லாங் டேர்ம் நாங்க யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக மேக் பண்ணிக்கொள்ற மெயின்டெனன்ஸா இருக்கும். ஸோ இதை விட நிறைய டைப்பான மெயின்டெனன்ஸ் அவைலபிளா இருந்தாலும் டைப்ஸா நான் சொன்ன இந்த 4 விஷயமுமே காமனா இருக்கும் பார்க்கறது. ஸோ இதை விட பார்த்தோம்னா ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்கு, ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் இருக்கு, பட் நார்மலான டேர்ம்ஸ் தான் அது எல்லாமே. 4 டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் எங்களுக்கு ஆல் ஓவரா தெரிஞ்சாலே ஃபைனல் ஓகே இருக்கு. ஸோ இதுதான் ஒரு சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படி என்ற டாபிக். அந்த மெயின்டெனன்ஸ் என்ற டாபிக்ல இருக்க போற 4 டைப்ஸ்.